ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே மார்னிங். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ரெசிபி வந்து ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் வந்து சாதத்துக்காக அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் மொச்சப்பயிறு, காஞ்ச மொச்சை அதையும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மத்தி கருவாடு இருந்தது, அது வந்து என் நாத்தனார் கொடுத்து விட்ருந்தாங்க, அதையும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அந்த குழம்பு வைக்கிறதுக்காக கொஞ்சம் புளியும் ஊற வச்சுருக்கிறேன். வாங்க நம்மளோட கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல சாதத்துக்கு அடுப்பில் வந்து உல வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து இந்த மொச்சப்பயிரை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ இந்த மொச்சிக்காய் வச்ச குக்கர்லேருந்து விசில் வந்துருச்சு, வெந்துருச்சு. அந்த கேப்பில் வந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்காக அந்த கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து வெட்டி ரெடி பண்ணிட்டேன். இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மொச்சப்பயிறு இதை வந்து இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு இதில் வந்து கடாயை வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அடுத்து நான் நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கடுத்து 2 தக்காளியை கட் பண்ணி அதையும் கூட சேர்த்துருக்கேன். தக்காளியை சேர்த்த உடனே கரண்ட்டு போயிடுச்சுங்க. ஐயையோ! இன்றைக்கி அவ்வளோதான், வீடியோ எடுக்க முடியாது போல் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்காக கொஞ்சம் கத்திரிக்காயும் வெட்டி போட்டிருக்கேன். கூட முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை. கத்திரிக்காயும் உப்பும் போட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு கரண்ட்டும் வந்துருச்சு. நல்ல வேலைப்பா கரண்ட் வந்துருச்சுன்னு நினச்சிட்டு வீடியோவை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2½ ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குன்னு வதக்கிக்கிட்டேன். அப்புறம் அந்த மசாலா மட்டும் கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி அதை 2 கிண்டி அதை கொதிக்க வச்சாச்சு. அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸுக்கு வந்து புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நல்லா கரைச்சி ஊற்றிட்டு அதையும் கிண்டி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த தேங்காயில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இந்த குழம்புல சேர்த்தாச்சு. இதுவும் சேர்ந்து லைட்டாக கொதி வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த வேக வச்சுருந்த இந்த மொச்சப்பயிறு இருக்கு இல்லையா, அதில் உள்ள தண்ணியெல்லாம் கொட்டிட்டு பயறு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த கருவாடையும் வந்து நல்லா அந்த மண்டை, முள் எல்லாத்தையும் மேலே உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி அதையும் கூட சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதில் என்ன இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமா தான் செய்ய போகிறேன். இது வந்து ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. அவ்வளோ ஹெல்தி இது உடம்புக்கு. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். டெய்லி கூட இது சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது லாஸ்ட்டாக அதில் வந்து தேங்காய் பூவை தூவி அதையும் இறக்கிட்டோம்னா உப்புமாவும் ரெடி ஆயிருங்க. அடுத்து வந்து ஒரு 4 முட்டையை எடுத்து வேக போட்டுடலான்னு சொல்லிட்டு அதை ஒரு பக்கம் வேக வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இந்த பக்கம் என்ன பண்ணுறேன்னா, பொரியலுக்காக ரெடி பண்ணுறேன். என்ன பொரியல்னால், பீன்ஸ் பொரியல் தான் இன்றைக்கி செய்கிறேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு பீன்ஸை போட்டு இது பண்ணிட்டேன். கடைசியில் தேங்காய் பூ, உப்பு இதெல்லாம் போட்டு இறக்கிட்டோம்னா பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆயிரும். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக வந்து ஒரு மண் சட்டி ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வச்சு சாப்பிட்டோம்னா. எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு, என் ஹஸ்பண்டுக்கும் ஆசை. அதான் சரின்னு வாங்கிட்டேன். இதை வந்து பழக்கிறதுக்காக வந்து 3 நாள் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் வந்து எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சுட்டு நல்லா ஆயில் ஃபுல்லாக தடவிட்டு அந்த ஆயிலை வந்து அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வந்து நம்ம அரிசி கழுவுற தண்ணியை வந்து அதில் ஊற்றி கொதிக்க வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பானையை யூஸ் பண்ண முடியுமா. வாங்க இப்போ நம்ம வந்து எல்லா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். சூடாக சாதம் வடித்து வச்சாச்சு. பீன்ஸ் பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. முட்டையும் வெந்து தோலை உரித்து எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், கம்மன்னு சூப்பராக கருவாட்டு குழம்பு, அதாவது மொச்சப்பயிரும் கத்திரிக்காயும் போட்டு கருவாட்டு குழம்பு
நல்லா ரெடி ஆயிடுச்சு. மணக்க மணக்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ யாருமே வந்து இந்த மொச்சப்பயிறு, இந்த தட்டைப்பயிறு இதெல்லாம் யாருமே சேர்த்துக்க மாட்டேன்றீங்க. அதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை சம்பா ரவை உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு சமையல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு என்ன சமையல்னு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.